வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் பார்க்க இருக்க வினாத்தால் வடமேல் மாகாண கல்வி திணைக்களத்தினால் தரம் 11 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 2ஆம் தவணை பரீட்சை 2024. இந்த வினாத்தால் இந்த பகுதி 1 பியில் உள்ள 5 வினாக்களையும் தெளிவாக விளக்கமாக பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த 5 வினாக்களையும் செய்து பார்க்கலண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள் நீங்கள் பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கம் செய்து பார்த்துட்டு வரலாம். இல்லையண்டா என்னுடைய வைவர், வாட்ஸ்அப், டெலிகிராம் குரூப்கள் இந்த லிங்கில் கூட நீங்கள் இந்த வீடியோக்கள் வினாத்தாள்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அதில் இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரமும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கும். இல்லையண்டா நீங்கள் வேறு ஒரு வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பகுதியை செக் பண்ணாலும் அந்த டெலிகிராம் குரூப்புகள் அந்த லிங்கை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களுடைய தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புக்கு இணைந்து கொள்கிறேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாக கற்பிக்கப்படும். ஸோ உங்களுக்கு அதில் ஏற்படுற சின்ன சின்ன சந்தேகங்களை என்னோட வாட்ஸ்அப் வழியாகவே கேட்டு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கும். இல்லை ஒரு பெரிய சந்தேகமாக இருந்தால் கட்டாயம் அதை சூம் மூலமான கணித வகுப்பில் போட்டு கலந்துரையாடப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு மட்டுமில்லை, உங்களோட இணைந்திருக்க மற்ற மாணவர்களுக்கும் அது பிரயோசனமாக இருக்கும். வகுப்புக்கு இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். வினா இலக்கம் 1. குறித்த ஒரு நிறுவனத்தில் நலன்புரி சங்கமானது நன்கொடையாக மேடை நாடகம் ஒன்றை ஏற்பாடு செய்தது. நன்கொடை ஒன்றிற்காக இப்போ சில இந்த காசை கலெக்ட் பண்ணுறதுக்காக அந்த நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிற அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் நன்கொடை ஒன்றுக்காக மேடை நாடகம் ஒன்றை ஏற்பாடு செய்தது. அதற்காக ரூபாய் 1000, ரூபாய் 500, ரூபாய் 350 பெறுமதியான நுழைவுச் சீட்டுக்களை அச்சிட்டது. மொத்த நுழைவுச் சீட்டுக்களில் 3/5 ஆனது ரூபாய் 500 பெறுமதியான நுழைவுச் சீட்டுக்கள் ஆகும். இதில் 2 விதமாக யோசிக்கலாம். அந்த கலெக்ஷன் பண்ணி வர்ற காசை பற்றி யோசிக்கலாம், அது வேறு பின்னமாக இருக்கும். ஏன்னா பெறுமதியோடு சம்மந்தப்பட்டது. இது வந்து மொத்த நுழைவுச்சீட்டுக்களில் இப்போ நாங்கள் வந்து இதை வந்து தரவை வந்து குறித்து கொண்டு செய்வோம். தரவை குறித்து கொள்றதுல எங்களுக்கு கொஞ்சம் கணக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மொத்தமாக எத்தனை நுழைவுச்சீட்டுக்கள் பிரிண்ட் பண்ண போகிறோம்னு தெரியலை. அந்த அதாவது அங்கே எத்தனை பேர் இருத்தலாமோ, அந்த ஹோலுக்குள்ளே எத்தனை பேரை நாங்கள் இருத்தலாமோ அத்தனை கதிரைக்கேற்ற மாதிரி தான் நுழைவுச்சீட்டு அடிக்கலாம். அதுக்கு மேலதிகமாக அடித்து போட்டு வர்றவங்களை எங்கே நிற்க விடுறது. சரி, அந்த அடிப்படையில் அதுக்குள்ளே எத்தனை பேரை இருத்தலாமோ, மொத்தமாக எத்தனை நுழைவுச்சீட்டுக்களை பிளான் பண்ணியிருக்கோமோ அதில் 2/5 ரூபாய் 500 பெறுமதியான நுழைவுச்சீட்டுக்களாக நாங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 500 பெறுமதியான நுழைவுச்சீட்டுக்கள் மொத்தத்தில் 5/2 மொத்த நுழைவுச்சீட்டுக்களின் எண்ணிக்கையில் 5/2 ரைட். ரூபாய் 500 நுழைவுச்சீட்டுக்கள் ஆகும். மீதியின் 6/5 ஆனது ரூபாய் 380 பெறுமதியான நுழைவுச்சீட்டுக்கள் ஆகும். மீதி இந்த 6/1 இப்போ அது மொத்த நுழைவுச்சீட்டுக்களில் 500 பெறுமதியான நுழைவுச்சீட்டுக்கள் போக மீதி ஒன்று காண வேண்டியிருக்கு. ஏன்னா மீதியின் அப்படி என்று தான் அந்த வசனம் போகுது. மீதியின் அப்போ நாங்கள் மீதி காணாமல் இந்த கேள்வியை நகர்த்தி கூட்டி கொண்டு போக இயலாது. ஸோ மீதி காணணும். மீதி என்றது மொத்த நுழைவுச்சீட்டுக்கள் 5/2 செலவழித்தா 5/3 இருக்கும். அதை நாங்கள் காண வேண்டி வரும். அந்த மீதியின் 6/5 நுழைவுச்சீட்டுக்கள் ரூபாய் 350 பெறுமதியான நுழைவுச்சீட்டுகள். இப்போ ரூபாய் 350 பெறுமதியான நுழைவுச்சீட்டுகள் முழு நுழைவுச்சீட்டுக்களின் என்ன பின்னம் அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. இதை விட 1000 பெறுமதியான நுழைவுச்சீட்டுகள் இருக்குது. என்ன நாங்கள் 500 மார்க் பண்ணிக்கோம், 350 மார்க் பண்ணிக்கோம். இன்னும் மீதியாக இருக்கிற நுழைவுச்சீட்டுகள் இல்லாமல் அப்போ எப்படி என்ன பெறுமதியான நுழைவுச்சீட்டுகளாக இருக்கும்? 1000 பெறுமதியான நுழைவுச்சீட்டுகளாக இருக்கும். ஸோ அது முழுவதின் என்ன பின்னம் அதுவும் தெரியாது. கேள்விக்கு போவோம். முதலாவது கேள்வி, சீட்டுக்களில் அதாவது நுழைவுச்சீட்டுக்களில் ரூபாய் 380 பெறுமதியான சீட்டுக்களை அச்சிடப்பட்ட மொத்த சீட்டுக்களின் பின்னமாக தருக. இந்த 350 நாங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்க நுழைவுச்சீட்டுக்கள் முழுசாக நாங்கள் பிளான் பண்ணின நுழைவுச்சீட்டுக்கள் இந்த எண்ணிக்கை என்ன பின்னம் அது மீதி கண்டு வரணும். மீதி நாங்கள் நேரடியாக கண்டாடி நேரடியாக போகலாம், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. என்றாலும் ப்ராப்பராக செய்யும்போது நாங்கள் என்ன செய்வோம்? மீதி காணுவோம். மீதி எது? இந்த மீதி 500 நுழைவுச்சீட்டுக்கள் போக மீதி 500 நுழைவுச்சீட்டுக்கள் மொத்த எண்ணிக்கை 5/2. ஸோ மீதி 5/5 இருந்து இது இப்படி ஒரு வரி எழுதணுமெண்டு இல்லை. ஏன்னா நீங்கள் நேரடியாக போடக்கூடிய நம்பர்.
ஸோ அதனாடி நீங்கள் பெருக்கத்துக்கு நேரடியாக போகலாம் 5/3 பங்கு. ஆகவே ரூபாய் 350 பெறுமதியான நுழைவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை நுழைவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை 5/3 பங்கு, மீதியின் 6/5 பங்கு நுழைவுச்சீட்டுகள் 350 ரூபா பெறுமதியான நுழைவுச்சீட்டுகள். பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டுப்படக்கூடிய 5 வெட்டுப்படும் ஒரு முறை. அதே மாதிரி 6 3 வெட்டுப்படும் ஒரு முறை 2 முறை. ஆகவே மொத்த நுழைவுச்சீட்டுகள் இந்த எண்ணிக்கையில் அரைவாசி ரூபாய் 350 பெறுமதியான நுழைவுச்சீட்டுகள் தான். ரைட், ஓகே. அடுத்த கேள்விக்கு போவோம். ரூபாய் 1000 பெறுமதியான நுழைவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை 100 எனின். இப்போ அந்த நுழைவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை எங்களுக்கு தேவைப்படுது. இந்த சீட்டுகளின் எண்ணிக்கை 100 நுழைவுச்சீட்டுகள், 1000 பெறுமதியான நுழைவுச்சீட்டுகள் விற்கப்பட்டிருக்கு. 100 எனின் 100 நுழைவுச்சீட்டுகள் விற்கப்பட்டிருக்கு. மேலே 3 வகையான நுழைவுச்சீட்டுகளின் எண்ணிக்கையையும் 3 வகையான நுழைவுச்சீட்டுகளினதும் எண்ணிக்கையை காண்க. மேலே உள்ள 3 வகையான தனித்தனியே காண்கன்ற மாதிரி தான் சொல்லுவது. இல்லைன்னா மொத்த எண்ணிக்கைன்னா மொத்தம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ தனித்தனியாக நாங்கள் காண வேண்டியிருக்கு. முதல்ல எங்களுக்கு தந்து இப்போ எண்ணிக்கை தெரிஞ்சது ரூபாய் 1000 பெறுமதியான நுழைவுச்சீட்டுகள். எண்ணிக்கை தெரியும் நாடி இதை வச்சு தான் நாம் ஒப்பிட்டு தான் காணணும். இதில் எங்களுக்கு 1000 ரூபா பெறுமதியான நுழைவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை தந்தாச்சு. இப்போ நாங்கள் 3 இல்லை, இன்னும் 2 தான் காணணும். ரூபாய் 500 பெறுமதியான நுழைவுச்சீட்டுகள் இந்த எண்ணிக்கை எத்தனை? ரூபாய் 350 பெறுமதியான நுழைவுச்சீட்டுகள் இந்த எண்ணிக்கை. இதுக்கு எல்லாத்துக்கும் முதல்ல நாங்கள் மொத்த நுழைவுச்சீட்டுகள், விற்பனை செய்யப்பட்ட மொத்த நுழைவுச்சீட்டுகளின் எண்ணிக்கையை கண்டுட்டோம்டா புற தேவைக்கேற்ற மாதிரி வரலாம். சரி, அதுக்கு எங்களுக்கு ரூபாய் 1000க்கு பெறுமதியான 1000 பெறுமதியான நுழைவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை முழுவதின் என்ன பின்னம் அப்படின்றது வேணும். இந்த இடத்துக்குரிய பின்னம் இதை 3 விதமாக காணலாம். ஒன்று 500 ரூபா நுழைவுச்சீட்டுகள் இந்த பின்னத்தையும் 350 ரூபா நுழைவுச்சீட்டுகள் இந்த பின்னத்தையும் கூட்டிட்டு முழுமையிலேருந்து கழிச்சா மீதி இருக்கிறது ஃபுல்லாக 1000 ரூபா பெறுமதியான நுழைவுச்சீட்டு. ஸோ அப்படி வரலாம். இல்லைன்னா பின்ன பெருக்கல் 5/6 பங்கு நுழைவுச்சீட்டுகள், மீதி இந்த 6/5 பங்கு இதண்டா 1/6 பங்கு என்ற அடிப்படையில் 5/3 பங்கு என்ற அடிப்படையில் பெருக்கி வரலாம். நான் செய்ய போகிறது, ஏற்கனவே 500 ரூபா பெறுமதியான நுழைவுச்சீட்டுகளை கழித்து 5/3 என்ற ஒரு பின்னம் எடுத்துட்டேன். அதில் முழுவதின் அரைவாசி 5, அதிர்ந்த 5/6 பங்குன்றது முழு நுழைவுச்சீட்டுகளின் அரை பங்கு நுழைவுச்சீட்டு ரூபாய் 350 கழிக்க புதிய மீதி வரும். அது ரூபாய் 1000. நீங்கள் எந்த விதத்தில் செஞ்சாலும் சரி ரூபாய் 1000 பெறுமதியான நுழைவுச்சீட்டுகள் இந்த பின்னம். ஏற்கனவே 5/3 பங்கு நுழைவுச்சீட்டுகள் 500 ரூபா போக மீதியாக இருந்தது, 500 ரூபாவை கழிச்சிட்டோம். இப்போ அதில் 350 ரூபா இந்த பின்னத்தையும் கழிக்கணும். கழிக்கிற பின்னம் முழுமையின் பின்னமாக இருக்கணும். இதில் பிரச்சனை பகுதியன் சமனில்லை, பொமசி எடுக்கணும். பொமசி எடுத்தால் 10, அதுக்கேற்ற மாதிரி தொகுதியன் மாறும். 2 பெருக்கி இருக்குது, 2 பெருக்கினா 6, இது 5 பெருக்கி இருக்குது, 5 பெருக்கினா 5. ஆகவே 10 பங்கு நுழைவுச்சீட்டுக்கள் தான் 1000 ரூபா பெறுமதியான நுழைவுச்சீட்டுக்கள். இந்த 10 பங்கு நுழைவுச்சீட்டுக்கள் எங்களுக்கு 100 என்று சொன்னால் மொத்த நுழைவுச்சீட்டுகள் 10 பங்கு 100 தர 100 10 பெருக்கினா மொத்தமாக 1000 நுழைவுச்சீட்டுகள் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. மொத்தமாக 1000 சீட் இருந்திருக்கு. 1000 பேரை உள்ளுக்குள்ளே இருத்தி இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ கேள்விக்கு வருவோம் பிள்ளைகள். இப்போ 500 ரூபா பெறுமதியான என்ன கேட்டகள் இது இல்லை. 500 ரூபா பெறுமதியான நுழைவுச்சீட்டுகள் இந்த எண்ணிக்கை, ரூபாய் 500 பெறுமதியான நுழைவுச்சீட்டுகள் இந்த எண்ணிக்கை பின்ன பெருக்கல்ல வந்துடலாம், ஒப்பிட்டும் பெறலாம். 1000 நுழைவுச்சீட்டுகளில் 5/2 பங்கு 500 ரூபா பெறுமதியான நுழைவுச்சீட்டுகள். ஸோ பின்ன பெருக்கல் 1000ன் 5/2 பங்கு. பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டினீங்களா 200, பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டிங்கன்னா 200, 200 பெருக்கினா 400 நுழைவுச்சீட்டுகள் ரூபாய் 500 ரூபா பெறுமதியானது. அதே மாதிரி இதில் என்ன உண்டு, ரூபாய் 100 தான் 1000 இல்லை, ரூபாய் 350 பெறுமதியான நுழைவுச்சீட்டுகள் இந்த எண்ணிக்கை. 350 ரூபா பெறுமதியான நுழைவுச்சீட்டுகள் 1000ன் சரி அரைவாசி. அது எல்லாருக்குமே தெரியும். 500 நுழைவுச்சீட்டுகள் 350 ரூபா. அதே மாதிரி என்ன ஒன்று இருக்குது, 3 கேட்டது ரூபாய் 1000 பெறுமதியான நுழைவுச்சீட்டுகள் இந்த எண்ணிக்கை. அது நேரடியாகவே அவரே தந்தவர். 100 நுழைவுச்சீட்டுகள் ஒட்டு மொத்தமாக அதை கூட்டி பாருங்க, அங்கேயும் 1000 பேர்.
மேலே சகல நுழைவுச்சீட்டுகளாலும் கிடைக்கும் என எதிர்பார்க்கும் மொத்த தொகையை காண்க. 500 ரூபா நுழைவுச்சீட்டுக்கள் எத்தனை? 500 ரூபா நுழைவுச்சீட்டுக்கள் 400. ஸோ அதால் கிடைக்க போகிற தொகை 1 2 3 4 சைவரை தூக்கி பின்னுக்கு போட்டால் 20. ஆகவே அதில் கிடைக்க போகிறது என்று எதிர்பார்க்கறது 2 லட்சம் ரூபா அந்த 500 ரூபா நுழைவுச்சீட்டு விற்கிறதால கிடைக்க போகுது. அதே மாதிரி 350 ரூபா நுழைவுச்சீட்டுக்களில் 500 நாங்கள் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 350 ரூபா நுழைவுச்சீட்டுக்களால் கிடைக்க போகிற தொகை 3 சைவர் தூக்கி பின்னுக்கு போட்டுட்டு 35 5 இருக்குண்ணா 5 25 5 போட்டு 2 மிச்சம் 15 2 17 1,75,000 ரூபா இதுக்குள்ளால் கிடைக்கும். அதே மாதிரி 1000 ரூபா நுழைவுச்சீட்டுக்கள் நாங்கள் 100 பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதால் கிடைக்கக்கூடியது ஏற்கனவே 5 சைவர் தூக்கி பின்னுக்கு போட்டுட்டு போயிருக்கினா 1 லட்சம் ரூபா கிடைக்கும். ஆகவே நாங்கள் மொத்தமாக எதிர்பார்க்கின்ற தொகை பின்னுக்கு இருந்து கூட்டிக் கொண்டு வரோம். 0 0 0 5 7 4 4,75,000 ரூபா பணம் இந்த நுழைவுச்சீட்டுக்களை விற்பதன் மூலம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் அது கண்டி கிடைக்கணும் இல்லை, கிடைக்கும் என்று எதிர்பார்க்குறோம். உங்களை 2வது கேள்விக்கு போகுது புள்ளிகள். அவ்வளோதான் கேள்வி முடிஞ்சுது. புள்ளி திட்டத்தை கொடுத்துருவோம். மீதி கண்டு வரணும் இல்லை, ஆனால் மீதி கண்டிருப்பீங்க, மீதி காணாமல் வந்திருக்க மாட்டீங்கன்னு. நேரடியாக இதில் அந்த மீதி 5 3 அப்படின்னு போடுறதுக்கு அந்த புள்ளி கிடைக்கும். அந்த மீதி கண்டதுக்குரிய புள்ளி கிடைக்கும். பெருக்கலுக்கு 1 மார்க்ஸ், இறுதி விடைக்கு 1 மார்க்ஸ். இந்த குறித்த செய்க வழியோடு இருந்தால் இந்த வரைக்கும் 3 மார்க்ஸ் கொடுக்கலாம். ஒப்பிடணும். அதுக்கு முதல்ல 1000 ரூபா பெறுமதியான நுழைவுச்சீட்டுகளின் எண்ணிக்கை முழுவதின் என்ன பின்னம் அப்படின்றத வரணும். ஸோ அந்த முழுவதின் என்ன பின்னம்ன்றதை காண்றதுக்கு 1 மார்க்ஸ். அதை ஒப்பிட்டு அது 1000 அப்படின்றத சொல்கிறதுக்கு 2 மார்க்ஸ். அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தட்ட எண்ணிக்கையையும் தனித்தனியே காண்றதுக்கு 500 ரூபா பெறுமதியான நுழைவுச்சீட்டுகள் இந்த எண்ணிக்கை 400ன்றதுக்கு 1 மார்க்ஸ். 350 ரூபா பெறுமதியான நுழைவுச்சீட்டுகள் இந்த எண்ணிக்கை 500ன்றதுக்கு 1 மார்க்ஸ். அடுத்ததுக்கு புள்ளி இல்லை, அது ஏற்கனவே தந்தது. ரைட். அடுத்தது இங்கே மொத்த பெறுமதியை நாங்கள் காண்றதுக்கு கூட்டி கடைசியில் அந்த விடையை காண்றதுக்கு 2 மார்க்ஸ். ஒட்டு மொத்தத்தில் 10க்கு உங்களுக்கு எத்தனை அப்படின்றத பதிவிடலாம். இப்போ நான் கிட்டத்தட்ட ஸ்கீமுக்கு அண்டி தான் போட்டிருக்கேன் பிள்ளைகள். நானாக போட்ட ஸ்கீம் தான். புள்ளித்திட்டம் நானாக போட்டது விட சரி, புள்ளித்திட்டம் நானாக போட்டது கிட்டத்தட்ட இந்த அடிப்படையில் வரும். அதுக்காண்டி இதுதான் வரணுமெண்டு இல்லை, கிட்டத்தட்ட இந்த அடிப்படையில் வரலாம். அதுக்கேற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். ரைட். 2வது கேள்வி. ஏபிசிடி என்பது பக்க நீளம் 42 சென்டிமீட்டர் உள்ள சதுர வடிவ உலோகத்தகடாகும். ஏபிசிடி என்றது பெரிய ஒரு உலோகத்தகடு மாதிரி தான் தெரியுது. அது இந்த பக்க நீளம் 42 சென்டிமீட்டராம். ஸோ 2 பக்கமும் அகலத்தையும் குறிக்கிறேன், நீளத்தையும் குறிக்கிறேன். என்னென்னா அது சதுரமண்டைக்கு 2ம் சமனாக இருக்கும் உலோகத்தகடாகும். அதில் ஏஓ பிஓ நீளங்களுக்கு இடையிலான விகிதம் 2:1 ஆகும். ஏஓ இங்கே இருக்குது, பிஓக்கு இடையிலான விகிதம் 2:1 ஆகும். இப்போ அந்த நீளங்களை காணணும். இது 2 அது 1 ஒட்டு மொத்தமாக 42. இது 2 இது 2x அப்படின்னா இது 1x. ஒட்டு மொத்தமாக 42. ஒரு அச்சரத்தை சேர்த்து யோசிக்கிறேன். ஸோ மொத்தமாக பார்த்தா 3x. 3x வந்து 42. 1x வந்து 42 3ஆல் வகுக்கணும். 42 3ஆல் வகுத்தா 14 அப்படின்னு வரப்போகுது. ஆகவே எனக்கு 2x என்ற நீளம் வந்து 28 சென்டிமீட்டராக இருக்க போது, 1x என்ற நீளம் வந்து 14 சென்டிமீட்டராக இருக்க போகுது. முதல்ல அதை கண்டு வச்சுட்டா தான் கேள்விக்கு போகலாம், இல்லைன்னா ஒன்றும் செய்யலாது. ரைட். 2,1 ஆகும். ஏஓஇ வடிவ செங்கோண முக்கோணி ஒன்றும் ஆரைச்சிறை ஒன்றும் வெட்டி அகற்றப்படுது. இந்த பக்கம் இருக்கிற இந்த ஆரைச்சிறையும் வெட்டி எடுக்கப்படுது, இந்த முக்கோணமும் வெட்டி எடுக்கப்படுது. ஒரு சின்ன விளக்கம் எங்களுக்கு தேவைப்படும். செங்கோண முக்கோணத்துக்கு செங்குத்துயரம் அது எப்படி வருமெண்டா, ஆரைச்சிறை என்று சொல்லியாச்சு. ஆனால் அது பேர் சொல்லலை என்றாலும் இதுதான் ஆரைச்சிறைன்றது நமக்கு விளங்குது. ஸோ ஆரைச்சிறை இந்த மையத்தில் தான் அந்த ஆரைகளாலும் வில்லாலும் சிறைப்பிடிக்கப்பட்டது தான் ஆரைச்சிறை. ஸோ இந்த ஓபியும் சரி ஓஇயும் சரி வட்டத்தின் ஆரைகள். ஸோ இந்த ஓஇ இந்த நீளம் எனக்கு கணக்குக்கு தேவை. ஓஇ எத்தனை சென்டிமீட்டர்? வெட்டி அகற்றப்பட்ட ஆரைச்சிறையின் ஆரையின் நீளத்தை காண்க. ஆரைச்சிறையின் ஆரையின் நீளம் நாங்கள் இங்கே செய்த அந்த செயற்பாடை இப்போ இதில் தான் செஞ்சுருக்கணுமா? ரைட். ஓகே. மொத்தமாக 3x வந்து 42 சென்டிமீட்டர்.
ஆகவே ஒரு எக்ஸ் வந்து 42 3ஆல் நாங்கள் வகுத்தோம்டா 14, நேரடியாக அந்த நீளமே எங்களுக்கு வந்துட போது 14 சென்டிமீட்டர். ஏஇயின் நீளம் இங்கே இருக்குது. ஏஇயின் நீளம் பைதகரஸ் தேற்றத்தின் அடிப்படையில் கண்டிருக்காங்க போடக்கு 31.3 சென்டிமீட்டர் அன்னளவாக. எனின் வெட்டி அகற்றப்பட்ட கூட்டு உருவின் சுற்றளவை காண்க. ரெண்டு விதமாக யோசிக்கலாம். வெட்டி அகற்றப்பட்ட பிறகு மீதம் இருக்கிற கூட்டுருவை பற்றி யோசிச்சிருக்கலாம். ஆனால் கேட்டது வெட்டி அகற்றப்பட்ட கூட்டுறவு. இந்த ரெண்டு பேர்ட்டையும் சேர்த்து மொத்த சுற்றளவு என்ன? இதில் மொத்த சுற்றளவில் நமக்கு இப்போ இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த வில்லின் நீளம். வில்லின் நீளத்தை கண்டுட்டு தான் வரணும். நான் இதுக்கு தான் முதலே கதைச்சிட்டேன். வில்லின் நீளத்துக்கான சூத்திரம் முழுவட்டமாக இருந்தால் 2πr, அது இந்த கால் பங்கு. ஏன்னா இது கால்வட்டம். ஸோ வில்லின் நீளத்தை கண்டுட்டே போகும் பிள்ளைகள். வில்லின் நீளம் முழுவட்டம் 2πr, அது இந்த 4இல் ஒரு பங்கு. 2 பைக்கு பதிலாக 22/7, ஆரைக்கு பதிலாக 14 தர 4இல் 1. பெருக்கக்கு முன்னுக்கு வெட்டுப்படக்கூடியனா 14 வெட்டுப்படம் 2, இங்கே 2ஆல் வெட்டுப்பட்ட 2, என்னமோ ஒரு 2 வெட்டுப்பட்ட. கடைசியாக வில்லுந்த நீளம் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் மிஞ்ச போகிறார், 22 சென்டிமீட்டர். கேட்டது அந்த கூட்டுருவின் சுற்றளவு. எது? வெட்டி அகற்றப்பட்ட கூட்டுருவின் சுற்றளவு. சுற்றியுள்ள நீளமெல்லாம் கூட்டணும். இதை பிஇயை ஒரேசா கூட்டிடலாம். ஏபி இந்த நீளம் பாட்டாகவும் கூட்டலாம். ஒட்டு மொத்தமாக கூட்டினா எவ்வளவு? 42. அதை விட இங்கே ஒரு வில்லுந்த நீளம் நாங்கள் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். வில்லுந்த நீளம் எவ்வளவு? 22. அதை விட இவர் வந்து தசமத்தில் பைதகரஸ் தேற்றத்தின் உதவியோடு தந்திருக்கு. ஸோ இந்த மூண்டையும் கூட்டினா எங்களுக்கு சரி. 42, அடுத்தது 22, அடுத்தது 31.3. தசம எண்ணுக்கு பின்னால் இருக்கிற ஒரே ஒரு ஆள் .3. ஒன்றுக்களை கூட்டினா 4, 1 5, 10க்களை கூட்டினா 6, 9. ஸோ 95.3 சென்டிமீட்டர் இந்த கூட்டுறவின் சுற்றளவாக இருக்கும். மூன்றாவது கேள்வி, ஆரைச்சிறையின் பரப்பளவை காண்க. பரப்பளவுக்கு வந்தாச்சு. முழுவட்டமாக இருந்தால் நாங்கள் பரப்பளவை காண்றதுக்கு πr வர்க்கம். ஸோ இது வந்து ஒரு கால்வட்டம். முழுவட்டத்தின் பரப்பளவு வந்து காவாசியாக இருக்கும். பரப்பளவு ஆரைச்சிறையின் பரப்பளவு முழுவட்டம். நீங்கள் கால் தர πr வர்க்கம்னு எழுதலாம். நான் பின்னுக்கு போடுறேன் பிள்ளைகள், எல்லாம் ஒன்று தானே. எனக்கு அந்த சூத்திரம் அப்படியே சொல்கிற சோத்துக்கு முழுவட்டத்தின் கால் அப்படின்றத அப்படியே போடுறேன். π 22/7, ஆரையின் வர்க்கம் 14, அதனாடி 14 தர 14, 4இல் 1. பெருக்கப்படக்கு முன்னுக்கு வெட்டினா இதில் வெட்டப்படும் 2 முறை. அதேமாதிரி இந்த 2ஆல் 4 வெட்டினா இங்கே 2 முறை. இந்த 2ஆல் 14 இல்லை 22, 2ல் ஒரு ஆளை வெட்டினா 7 முறை. ஸோ வெட்டுப்படாமல் இருக்கிறேன்டா 2 பேர், 22 ஒரு 7 பெருக்கினீங்களாண்டா அடிக்கடி பெருக்கிற நம்பர் 154 சென்டிமீட்டர் வர்க்கம் என்று வரும். அவ்வளவுதான் ஆரைச்சிறையின் பரப்பளவு. நாலாவது கேள்வி, செங்கோண முக்கோணியானது ஆரைச்சிறையினதும் கூட்டுருவையும் வெட்டி அகற்றிய பின் மீதி பகுதியின் பரப்பளவை காண்க. செங்கோண முக்கோணியினதும் ஆரைச்சிறையையும் கூட்டுருவையும் வெட்டி அகற்றப்பட்ட பின் மீதி பகுதியின் பரப்பளவு. முதல்ல செங்கோண முக்கோணி இந்த பரப்பளவு காணாமல் போகலாது. சரி, அப்போ முக்கோணத்தின் பரப்பளவுக்கு என்ன சூத்திரம்? முக்கோணத்தின் பரப்பளவு சமன், அது 8ஆம் ஆண்டிலே படித்த அரைதர அடிதர செங்குத்துயரம். செங்கோண முக்கோணமாக இருக்கிறதால செங்குத்துயரம் தனியாக தரவணுமெண்டு இல்லை. இவரை நான் செங்குத்துயரமாக கருதினேன்டா இவர் அடி. ஆகவே அரை தான். அடிக்கு பதிலாக 28, செங்குத்துயரத்துக்கு பதிலாக 14. இதில் ஏதோ ஒரு ஆளை வெட்டலாம். இங்கே வெட்டினா 14 வரப்போகுது. 14 தர 14, 196 சென்டிமீட்டர் வர்க்கம். ஆகவே இப்போ நாங்கள் 2 பேரை வெட்டி எடுத்திருக்கோம். வெட்டி எடுத்த மொத்த பரப்பளவை கண்டுட்டு கழிப்போம். அது நல்லம். அதை விட இன்னும் ஒரு ஆள் இருக்குது. இன்னும் ஒரு ஆள் இந்த பரப்பளவை கண்டதான் வெட்டி எடுத்தப்பட்டது. பிறகு மீதி இருக்கிறத காணலாம். சதுரத்தின் பரப்பளவு. சதுரத்தின் பரப்பளவு நீளம் தர அகலம் இல்லை நீளத்தின் வர்க்கம் இல்லை நீளம் தர நீளம். நீளமும் 42, அகலமும் 42. ஸோ 42 தர 42. கொஞ்சம் பெருக்கல் கஷ்டமாக போதும், அவ்வளோ கஷ்டம் இல்லை. 42 தர 42 பெருக்கிட்டு வருவோம். 42 பெருக்கணும். நீங்கள் வேறு எந்த மாதிரியும் பெருக்குங்க பிள்ளை. நான் ஒரு ஈரிலக்க எண்ணால் பெருக்கிற ஒரு சின்ன ஐடியா வச்சுக்கேன். 2 4 சரியான ஐடியா, ஒன்றும் பயப்படாமல் செய்யலாமா? மீதி இல்லை. நான் 8 மட்டும் 16, 6 போட்டு ஒரு மிச்சம் 16 1 17.
1764 சென்டிமீட்டர் வர்க்கம். இதில் நாங்கள் வெட்டி அகற்றப்பட்ட மொத்த பரப்பளவை காணுவோம். வெட்டி அகற்றப்பட்ட மொத்த பரப்பளவு இதில் 2 பேரை வெட்டி எடுத்திருக்க முண்டு அரைச்சிறை, அது 154 சென்டிமீட்டர் வர்க்கம். அதை விட ஒரு அரை கால்வட்டம் 196. இந்த ரெண்டையும் கூட்டினா 0 ஒரு மிச்சம், 15 5 போட்டு ஒரு மிச்சம் 350 சென்டிமீட்டர் வர்க்கம் நாங்கள் வெட்டி அகற்றிக்கோம். ஸோ மீதி கேள்வி மீதி 1764 இருந்து 350 கழிச்சு விடணும். கழிச்சு விட்டால் 4 வேறு மாதிரியும் வந்திருக்கலாம், தனித்தனியாக ஒவ்வொன்றா கழிச்சிருக்கலாம். 1 4 1 1414 சென்டிமீட்டர் வர்க்கம் மீதியாக இருக்கும். சரி, 14 சென்டிமீட்டர் அந்த விட கண்டிருந்தால் 1 மார்க்ஸ். இதுக்கு பெரிய புள்ளி கொடுக்கணும் இல்லை, 2 மார்க்ஸும் கொடுக்கலாம். ஆனால் 1 மார்க்ஸ் தானே, அது ஓரளவுக்கு கேஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அடுத்தது பிரதியீட்டுக்கு 1 மார்க்ஸ், இறுதி விடைக்கு 1 மார்க்ஸ், வில்லுந்த நீளம் காண்றதுக்கு 2 மார்க்ஸ் கிடைக்கும். பிறகு அதை கூட்டி சுற்றளவை காண்றதுக்கு 1 மார்க்ஸ், மொத்தமாக 3 மார்க்ஸ். அடுத்ததுக்கு வந்தோம்னா ஆரச்சிறையின் பரப்பளவு பிரதியிடுறதுக்கு 1 மார்க்ஸ், இறுதி விடைக்கு 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ். ரைட், இங்கே வருவோம் பிள்ளைகள். இதுக்கு முக்கோணத்தின் பரப்பளவை காண்றோம் தானே, முக்கோணத்தின் பரப்பளவை காண்றதுக்கு 1 மார்க்ஸ். பிறகு மொத்தமாக இந்த சதுரத்தின் பரப்பளவை காண்றோம், மொத்த பரப்பளவுலேருந்து கழிக்கணும்ன்றதுக்கு 1 மார்க்ஸ். அது நீங்கள் செப்பரேட்டாகவும் கழிக்கலாம், ஒன்றாகவும் கழிக்கலாம். இறுதி விடைக்கு 2 மார்க்ஸ். அது செய்க வழியோடு இருக்கணும், இல்லைன்னா புள்ளி இல்லை. இந்த வினாவுக்கு எங்களுக்கு 10க்கு எத்தனை, அதாவது அளவீடு தொடர்பான இந்த வினாவுக்கு 10க்கு எத்தனை அப்படின்றத பதிவிடுங்க. 3வது கேள்வியில் ஆனா கேள்வி. சுசந்த என்பவர் ரூபாய் 4 பங்கு லாபம் வழங்கும் ஒரு குறித்த நிறுவனத்தில் பங்குகளை கொள்வனவு செய்வதற்காக முதலிட்டார். எவ்வளவு காசு முதலிட்டிருக்காருன்னு சொல்லல. இந்த கம்பெனியை பற்றி எனக்கு சொன்ன ஒரே விஷயம், இந்த கம்பெனியின் ஒரு பங்குக்கு ரூபாய் 4 பங்கு லாபம் கொடுக்குறாங்க. கொஞ்சம் குறைவாக இருக்குன்ட்டுலாம் யோசிக்கிறீங்கள, ஏன்னா ஒரு பங்குந்த விலை எங்களுக்கு தெரியாது, ஒரு பங்கு எவ்வளோ விலைன்னு தெரியல. ஆனால் அந்த பங்குக்காக 4 பங்கு லாபம் கொடுக்குறான். சுசந்த என்றவர் இந்த கம்பெனியில் கொஞ்சம் பங்குகளை வாங்கியிருக்கார், முதலீடு செய்கிறாருண்டா காசை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார். அதை முதலீடுன்னு தான் சொல்கிறது, முதலீடு செஞ்சிருக்கிறார். ஒரு வருட முடிவில் நிறுவனமானது ரூபாய் 8000 பங்கு லாபமாக வழங்கிய பின் அவர் பங்கு லாபமாக வழங்குதவருக்கு அவர் அதுக்கு பிறகு பெற்றுக்கொண்ட பிறகு சகல பங்குகளையும் விற்பனை செய்கின்றார். முதலாவது சுசந்த கொள்வனவு செய்த பங்குகளின் எண்ணிக்கை யார்? பங்குகளின் எண்ணிக்கை காணணும்னா பல விதத்தில் காணலாம். இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி காணப்போகிறோம்? முதல்ல பங்குகளின் எண்ணிக்கை காண்றதுக்கு வழக்கமாக செய்கிறது மொத்தமாக முதலீட்ட தொகை, மொத்த முதலீடு, மொத்தமாக அவர் எவ்வளோ காசை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கார், முதலீடு செய்திருக்கார், ஒரு பங்கு இந்த சந்தை விலையால் பிரிப்போம். ஆனால் இந்த முறை அதுக்கும் ரெண்டுமே தெரியாது. மொத்தமாக அவர் எவ்வளோ காசை முதலிட்டாருன்னு தெரியாது, ஒரு பங்கு இந்த சந்தை விலையும் இங்கே தரையில். 2வது வழி, மொத்தமாக அவருக்கு கிடைத்த மொத்த பங்கு லாபமும் ஒரு பங்குக்காக கிடைத்த பங்கு லாபம், ஒரு பங்கு அப்படி இது தெரியும் ரெண்டுமே. ஏன்னா மொத்தமாக அவருக்கு 8000 பங்கு லாபம் கொடுத்துருக்குறாங்க, ஒரு பங்குக்கு 4 தான் கொடுக்குறாங்க. ஸோ இவர் எத்தனை பங்குகள் வைத்திருந்தால் 8000 பங்கு லாபமாக கிடைச்சிருக்கும். ஸோ 8000 மொத்த பங்கு லாபத்தை 4ஆல் வகுத்த வேண்டாம். 8ல் 2 முறை ஃபுல்லாக தான் வெட்டணும். ஆகவே இவர் கொள்வனவு செய்த பங்குகள் 2000 பங்குகளை இவர் வைத்திருந்திருக்கணும். அப்போத்தான் இவருக்கு எவ்வளவு பங்கு லாபம் கிடைக்கும்? ரூபாய் 8000 பங்கு லாபமாக கிடைக்கும். சுசந்த தனக்கு கிடைக்கும் பங்குகளுக்கான லாபத்தையும் பங்குகளையும் விற்பனை செய்வதால் கிடைத்து பணத்தை வேறு நிறுவனத்தில் முதலீடு செய்கின்றார். இதில் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சுசந்த இந்த பங்குகளை என்ன விலைக்கு வாங்கினார், என்ன விலைக்கு விற்றார், ஒன்றுமே தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம், அவருக்கு பங்கு லாபம் கிடைச்சது. அந்த பங்கு லாபத்தையும் சேர்த்து தான் வேறு ஒரு நிறுவனத்தில் போய் முதலீடு செய்கிறார். அதில் ஒரு 8000 இருக்குது. அவரது வருமானம் முதலாவது நிறுவனத்தில் கிடைக்கும் வருமானத்திலும் ரூபாய் 4000 அதிகமாகும். முதல் 8000 கிடைச்சதுன்னா இப்போ இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 4000 கூட கிடைக்குது இந்த நிறுவனத்தில். ஸோ 12000 கிடைக்கும். 2வது நிறுவனமானது பங்கு லாபமாக ரூபாய் 8 வழங்குமெனின் 2ஆம் நிறுவனத்தில் கொள்வனவு செய்த பங்குகளின் எண்ணிக்கை சேம். இப்போ எங்களுக்கு இந்த இடத்துல 2வது நிறுவனத்தில் கிடைக்கிற 2ஆம் நிறுவனத்துக்குள்ள வழங்கப்பட்ட மொத்த பங்கு லாபம் வேணும். இதில் மொத்த பங்கு லாபம்ன்றது முதலாவது நிறுவனத்தில் வழங்கின பங்கு லாபத்தை விட
ஒரு 4000 கூடலாம். முதலாவது நிறுவனத்தில் வழங்கினது 8000 ரூபா. 8000 விட ஒரு 4000 ரூபா கூட கிடைக்குதுண்டா ரெண்டாவது நிறுவனத்தில் கிடைத்த பங்கு லாபம் ரூபா 12000 ரூபா கிடைச்சிருக்கு. இங்கே ஒரு பங்குக்கு அந்த நிறுவனம் கொடுக்கறது ரூபா 8 ரூபா. அதுக்காண்டி இந்த நிறுவனம் கூடுதலான நல்ல பங்கு லாபம் கொடுக்குதுன்ற அர்த்தம் இல்லை. சந்தை விலை முக்கியம். இங்கே என்ன விலை அந்த பங்குகள் இந்த சந்தை விலை என்னன்னு தெரியாது. ரைட். ஆகவே இங்கே 8 ரூபா பங்கு லாபம் இந்த நிறுவனம் வழங்குதுண்டா இவர் எத்தனை பங்குகள் வைத்திருந்தா இவருக்கு 12000 கிடைக்கும். அதே ஐடியாவில் தான் பங்குகள் இந்த எண்ணிக்கை காணப்புறம். மொத்தமாக கிடைத்த பங்கு லாபத்தை பங்கு ஒன்றிருந்த லாபத்தால் வகுக்க போகிறோம். இங்கே 4ஆல் வெட்டலாம், ஒரேசா உங்களால் வெட்ட முடிந்தால், இல்லாட்டி 8ஆலேயே வெட்டலாம். 4ஆல் வெட்டி போவோம். இங்கே 2 முறை, இங்கே 3 முறைண்டா மிச்சமெல்லாம் பெருக்கினா 3000. 3000 2ஆல் வகுத்தா 1500 பங்குகளை இவர் இந்த 2வது நிறுவனத்தில் வாங்கியிருக்கணும். 2வது நிறுவனத்தில் பங்கு ஒன்றின் சந்தை பெறுமதி, அதாவது அந்த நேரம் அவர் வாங்குகிற நேரம் அந்த பங்கு 2வது நிறுவனத்தில் சந்தை பெறுமதி ரூபாய் 20 எனின் சுகந்த 2வது நிறுவனத்தில் முதலீடு செய்த பணம் 1500 பங்குகளை வாங்கியிருக்கிறார். ஒரு பங்கு 20 ரூபா அப்படி தான் வாங்கியிருக்கிறார். ஆகவே இவர் முதலீடு செய்த தொகை மொத்த முதலீடுகள் வருது 1500 பங்குகளுக்கும் 20 ரூபா வீதம் இவருக்கு காசு முதலீடு செஞ்சுருக்கணும். 3 0 தூக்கி பின்னால் போட்டுட்டு 15 தர 2 30. ஆகவே ரூபா 30,000 2வது நிறுவனத்தில் இவர் முதலீடு செஞ்சிருக்கிறார். பி கேள்வி, அது மிச்சம்னா வேற கேள்வி. இது சுகந்த பற்றி தான் கதை வருது. பட் இந்த பங்கு லாப வருமானத்துக்குள்ள இல்லை. சுகந்தவின் வீடு அமைந்துள்ள இடத்திற்கான பிரதேச சபையானது வருடாந்தம் 6% வரி அறவிடுகின்றது. அவர் காலாண்டு வரியாக ரூபா 900 இல்லை 900 செலுத்துவாராயின் சுகந்தவின் வீட்டுக்கான வருட மதிப்பீட்டு பெறுமதியை காண்க. மதிப்பீட்டு பெறுமதியை, அதாவது இறைவரி என்னன்றதையும் கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டா ஓகே. ஒரு வீடு ஒரு நகரசபை எல்லைக்குள்ள இருக்குண்டா அந்த நகரசபைக்கு நாங்கள் அவங்களோட தர சேவைகளுக்காக நாங்கள் காசு கட்டணும். எப்படி கட்டணுமெண்டா, இந்த வீடு ஒரு வருடத்துக்கு இந்த ஓனருக்கு வீட்டு உரிமையாளருக்கு எவ்வளோத்த வருமானமாக ஈட்டித்தரமுண்டு ஒரு வருட மதிப்பீட்டு பெறுமதியை உண்ட இந்த மதிப்பீட்டு குழு நிர்ணயிச்சிருக்கும். உண்மையாக நாங்கள் வாடகைக்கு கொடுத்து வருமானம் பெற்றுக்கொள்றதை கருதப்படாது. இல்லை நாங்கள் வாடகை கொடுக்காம சொந்த வீட்டிலேயே நாங்களே ஏறியும் இருக்கலாம், அதெல்லாம் கருதப்படாது. இந்த வீடு இந்த இடத்துல இருந்தால் இந்த உரிமையாளருக்கு எவ்வளோ வருமானம் கொடுக்கும் என்றதுதான் வருட ஆண்டு மதிப்பீட்டு பெறுமதி என்று சொல்லுவோம். ஆண்டு மதிப்பீட்டு பெறுமதி. ரைட். இது இந்த ஒரு குறித்த சதவீதம் ஒவ்வொரு இடத்துக்கு இடம் மாறுபடும். இந்த இடத்துல 6% வரி அறவிடப்படுது. காலாண்டு வரியாக ரூபா 900 ரூபா அறவிடப்படுதுண்டா அவர் மொத்தமாக எவ்வளவு வரி கட்டுறாருன்றதை முதல்ல காணணும். மொத்த மதிப்பீட்டு பெறுமதி என்னன்றதான் கேள்வி. முதல்ல இந்த புரிஞ்சு கொள்ளுவோம். மொத்தமாக நாங்கள் மதிப்பீட்டு பெறுமதியில் 6% நகரசபைக்கு கட்டணும், ஒரு சின்ன பகுதி. அதை 4ஆக பிரித்து கட்டுற ஆப்ஷனுக்கு பேர் தான் காலாண்டு வரி. அந்த காலாண்டு வரி 900 ரூபா ஒப்பிட்டு தான் போகணும் பிள்ளைகள். இது முதல்ல ஆண்டு வரியை காணணும். இவர் செலுத்துகிற ஆண்டு வரி வந்து 900 ரூபாவுங்க 4 மடங்கு செலுத்தணும். இதை பார்த்து பெருசாக குழம்புறையில் இதுக்கு பின்ன என்ன தர 100 மேல் 6 வராது. 3600 ரூபா இவர் மொத்தமாக ஆண்டுக்கு வரியாக கட்டணும். இந்த 3600 ரூபான்றது மொத்த மதிப்பீட்டு பெறுமதி இந்த 6%. 6% அந்த மதிப்பீட்டு பெறுமதி இந்த 6% 3600 ரூபாண்டா. இதுக்கு ஒப்பீடு தான் மிக ஈஸியானதுடா. 3200 மொத்த மதிப்பீட்டு பெறுமதி டோட்டல் என்றது முழுமை என்றது 100% அவ்வளவு என்றதான் கேள்வி. 1% காண்றதுக்கு 6ஆல் வகுக்கணும். பிறகு 100% காண்றதுக்கு 100ஆல் பெருக்கணும். 6ஆல் நேர்வீத சமன் குறுக்கு பெருக்கன் சமனில் ரை பண்ணினாலும் ஓகே. நீங்கள் வெட்டினீங்கன்னா 36ல் 6 முறைண்டா இங்கால 600 முறை. 600 தர 100. ஆகவே இந்த வீட்டின் ஆண்டு மதிப்பீட்டு பெறுமதி ரூபா 60,000. 60,000 பெறுமதியான வீடாக இருந்தால் தான் 6% வரி 3600. அது இந்த 4 பங்கு 900. 60,000ன்றது விட. சரி பிள்ளைகள், புள்ளித்திட்டத்தை சொல்லிடுறேன். ரொம்ப ஈஸி. ஆனால் இதில் கொஞ்சம் பங்குகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். வகுக்கணுன்றதுக்கு ஒரு புள்ளி, வகுத்து வர்ற விடைக்கு ஒரு புள்ளி, 2 புள்ளி முதலாவது கேள்வி. அதே மாதிரி மொத்த பங்கு லாபம்
12,000 என்று கண்டு அந்த 12,000 வகுக்கணுன்றதுக்கு ஒரு புள்ளி, வகுத்து வர்ற விடைக்கு ஒரு புள்ளி, 12,000க்கு ஒரு புள்ளியாக இந்த வரைக்கும் 3 புள்ளி கொடுங்க. அந்த 12,000 நேரடியாக இதில் போட்டிருந்தாலும் சரி. இப்போ சில பிள்ளைகள் இதை தனியாக போட்டிருந்தா தான் சரின்னு நினைக்காங்க. நேரடியாக இதில் கொண்டு வந்து 12,000 போட்டிருந்தாலே அந்த புள்ள 12,000 கண்டு தான் வந்திருக்கு. ஸோ அதுக்கு ஒரு புள்ளி, வகுக்கணுன்றதுக்கு ஒரு புள்ளி, இறுதி விடைக்கு ஒரு புள்ளி, 3 மார்க்ஸ். அதே மாதிரி 2வது கம்பெனியில் அந்த மொத்தமாக அவருக்கு கிடைத்த முதலீடு செய்த பணம், மொத்தமாக முதலீடு செய்த பணத்தை காண்றதுக்கு 2 புள்ளி, பெருக்கணுமன்றதுக்கு ஒரு புள்ளி, இறுதி விடைக்கு ஒரு புள்ளி, 2 புள்ளி. ரைட். அடுத்ததுக்கு வருவோம் பிள்ளைகள். அடுத்தது வந்து பார்த்தோம்னா 3 புள்ளி கொடுக்கலாம், 3 இல்லை, சில நேரம் 4 கொடுக்கலாம், 3 தான் மேக்சிமம். ஆண்டு வரி காண்றதுக்கு ஒரு புள்ளி, ஒப்பிடணும் என்று சொல்லி ஒப்பிட்டு இறுதி விட 60,000 என்று காண்றதுக்கு 2 புள்ளி. ஒட்டு மொத்தத்தில் இந்த சதவீதம் தொடர்பான இந்த வினாவுக்கு உங்களுக்கு 10க்கு எத்தனை? 4வது கேள்வியில் ஏ பகுதி. ஆய்வொன்றில் கிராமத்தில் உள்ள 120 பேரில் தொழில் தொடர்பாக பெறப்பட்ட தகவல்கள் வட்ட வரைவில் காட்டுகின்றது. இப்போ வட்ட வரைவில் ஒரு தகவல் வந்து சேரணுமெண்டா அங்கே அவர்கிட்ட இருக்கிற தொழிலண்டைகள் ஒரு சிலர் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் செய்கிறாக்கள் இருக்கிறியம். ஆனால் இங்கே கேட்கப்படுறது அவ இந்த மெயினான தொழில். இப்போ எனக்கு மெயினான தொழில்னு சொன்னால் கற்பித்தல். அதே மாதிரி சில பேருக்கு கற்பித்து கொண்டே நாங்கள் படிப்பிக்கிறதும் தொழிலாக இருக்கும், அதே நேரம் நாங்கள் வயல் வேலையும் செய்யலாம், விவசாயமும் செய்யலாம். ஸோ அவருக்கு 2 தொழில்னா அதில் ஏதோ ஒன்று தான் மெயின், அதைத்தான் கேள்விடுது. என்ன அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை ஒரு ஆள்கிட்டேருந்தே பெற்றுக்கொள்வோம்னா அது வட்ட வரைவுக்கு வராது, அது தொடை என்ற கேள்விக்கு போயிடும். ரைட்டா? இங்கே ஒரு ஆள் நாங்கள் தகவல் பெற்றுக்கொள்கிற ஒரு ஆள் இந்த வட்ட வரைவு ஒரு இடத்துல தான் இருப்பேன். பெற்றுத்தொற்ற தகவல்கள் வட்ட வரைவில் காட்டுகின்றது. வட்ட வரைவைக்கேற்ப சுய தொழிலில் ஈடுபடுவோர் மொத்த தொழிலாளர்களின் பின்னமாக தருக. மொத்தமாக 120 பேர், அதில் சுய தொழில் எத்தனை பேர் என்று கண்டு பின்னத்துக்கு போக தேவையில்லை. வட்ட வரைவில் அவருக்கு என்ன பங்கு ஒதுக்கப்பட்டிருக்கு, வட்ட வரைவில் என்ன பங்கு ஒதுக்கப்பட்டிருக்குன்றதுக்கு நாங்கள் அவருக்கு என்ன ஆரச்சிறையில் என்ன பங்கு ஒதுக்கப்பட்டிருக்கோ அதான் வட்ட வரைவில் ஒதுக்கப்பட்ட பின்னம், அதுதான் மொத்தத்தின் பின்னம். ஸோ ஆரச்சிறையின் பின்னத்தை வச்சே நாங்கள் அவர் மொத்தத்தின் என்ன பின்னம் என்று கண்டுட்டு போகலாம். நீங்கள் சுய தொழிலில் ஈடுபட்டிருக்கோர் ஒப்பிட்டு நீங்கள் அது 4ல் ஒரு பங்கண்டு வர 30 பேர் என்று கண்டு நீங்கள் வர வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் நேரடியாக ஆரச்சிறையின் பின்னத்தை வச்சே கண்டலாம். மொத்தம் 360 பாகையில் 90 பாக சுயதொழில் ஈடுபடுவோருக்காக கொடுத்துருக்கான். ஸோ அது வந்து நேரடியாக 4ல் ஒரு பங்கு. நீங்கள் நேர சொல்லியிருந்தாலும் சரி, ஏன்னா அது நேர சொல்லக்கூடியது. வட்ட வரைவில் விவசாயிகளின் எண்ணிக்கை 40 எனின், விவசாயம் செய்கிறார்கள் 40 பேர் இதில் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் என்ன பிரச்சனைன்னா இதில் விவசாயத்துக்கான ஆரச்சிறையும் தெரியாது, வேறு தொழில் செய்கிறார்களுக்கான ஆரச்சிறையும் தெரியாது. எனின் விவசாயிகளை குறிக்கும் மைய கோணத்தை காண்க. விவசாயிகளை இப்போ எங்களுக்கு மொத்தம் 120 பேரும் இந்த வட்ட வரைவில் எங்களுக்கு 360 பாகையிலையும் குறிச்சிருக்கிறோம். ஒப்பிடலாம், பின்னத்தை பயன்படுத்தலாம், நான் ஒப்பிட்ட பயன்படுத்துகிறேன். 120 பேருக்காக 360 பாகையில் நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம். ஸோ இங்கே 40 பேருக்கான ஆரச்சிறை கோணம் என்ன? நேர்வீத சமன், குறுக்கு பெருக்கம் சமன் என்ற அடிப்படையில் இதில் எக்ஸை போட்டுட்டு காணுவோமா? அதுக்கு சில பிள்ளைகள் குழப்பது, அதனால் எக்ஸை போட்டுட்டு காண்றேன். ஆகவே குறுக்கு பெருக்கம் சமன் 120ஐயும் எக்ஸையும் பெருக்க வார விடையும் 40ஐயும் 360ஐயும் பெருக்க வார விடையும் சமனாக இருக்குது. நேர்வீத சமனில் 120 தர எக்ஸ் சமன் 40 தர 360. நேர்வீத சமனோ நேர்மாறு வீத சமனோன்னு பார்க்கணும். அரைச்சிறை கோணம் கூட கொடுத்தோம்னா இன்றைக்கி கூடன்ற அர்த்தம். அப்போ நேர்வீத சமன். சரி, இப்போ இந்த எக்ஸ் அங்கே 120 அங்கே போய் பிரித்தா நீங்கள் பின்னத்து இந்த ஐடியாவிலையும் பெறலாமடாவா. இதுக்கு நேர்வீத சமன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதுக்காண்டி தான் 3 முறை. ஆகவே ஒரு மாணவனுக்கு ஒரு ஆளுக்காக நாங்கள் கொடுக்குற கோணம் 3 பாகை, 40 பேருக்குமாக 120 பாகை விவசாயம் செய்கிற ஆக்களுக்கான ஆரச்சிறை கோணமாக இருக்க போகுது. ஆய்வுக்குட்படுத்தப்பட்டவர்களில் விவசாயிகளின் வயது தொடர்பாக, விவசாயிகள் தொடர்பான வயதான், விவசாயியின் வயது தொடர்பாக பெறப்பட்ட அட்டவணை ஒன்று காட்டப்பட்டுள்ளது. இந்த 40 விவசாயிகளை மாக்கும். இதில் எண்ணி பார்ப்போம். 40 இருக்கொண்டு 15, 27, 35, 40, 50 இருக்கு. ஏனடா விவசாயம் செய்கிறார்கள் 40ன்னு சொன்னது? சரி, ஓகே, நம்ம விட்டுக்கொள்வோம். பரவாயில்ல, அது விவசாயிகள்ன்றது விவசாயிகளின் என்று சொல்லியிருந்து இங்கே நாங்கள் விவசாயிகளின் எண்ணிக்கை வந்து 40 என்றும் தந்திருக்குது. அதே ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட என்றும் சொல்லப்படுது. 40க்குள்ளே தந்திருக்கணும். சரி, பரவாயில்ல, அது
50 வந்திருக்கு. வேறு 50 பேர் என்று எடுப்போமே, விவசாயிகள் என்று எடுத்துக்கொள்ளாமல் ஆய்வுக்குட்படுத்தப்பட்டவர்களில் 50 பேரின் வயது தொடர்பான அட்டவணை ஒன்று கீழே தரப்பட்டுள்ளது. ஒரு அட்டவணை கிடைக்குது, கூட்டமாக்கப்பட்ட ஒரு மீடரன் பரம்பல். இதில் தகவல்களை விலையுறு வரியத்தில் குறிக்க போகிறோம். விலையுறு வரியம்ன்றது செவ்வகமாக குறிக்கிறது. இதில் வந்து பூச்சியத்தை கொஞ்சம் இங்கால அரைக்கி போட்டிருக்காங்க. என்னென்னா சுருக்கல் அடையாளம், அதில் சுருக்கல் அடையாளம். நாங்கள் சுருக்கல் அடையாளமாக அதை கொஞ்சம் தெளிவாக போட்டுக்கொள்வோம். விலையுறு வரியம் கீறும்போதே ஒரு சின்ன ஒரு இடைவெளி விட்டு கீறது நெல்லம் மீடரன் பல்கோணியும் கீற சொல்லியிருக்காங்க. விட்டு கீறினா தான் நாங்கள் மீடரன் பல்கோணி கீறலாம், இல்லாட்டி கீறலாம், திரும்ப அழிக்க வேண்டி வரும். இதில் நாங்கள் முன்னுக்கு இருக்கிற வகுப்பு வந்து 20லேருந்து துவங்குது, 5 கூடுது. வழக்கமாக 5 கூடுது. வளமையான வகுப்பு 5 கூடுது. இந்த வகுப்பு மட்டும் 10 கூடுது. பரவாயில்ல, நாங்கள் வழக்கமான வகுப்பு இந்த சைஸ்லாம் கூட்ட போகிறோம். 5 கூட்ட போகிறோம். ஒரு சின்ன இடைவெளி விட்டு ஒரு வகுப்பை புரியா விட்டு, அவர் அந்த உண்மையான நோக்கம், அங்கே இருந்த நோக்கம் இந்த இதுக்குள்ளே அந்த சுருக்கல் அடையாளத்தை உள்ளே போட்டிருக்குது. அது உங்களுக்கு தெரியல. அது தெரிஞ்சால் நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். நான் இதில் தனியாக புரிம்பா சுருக்கல் அடையாளத்தை காட்டிட்டு இதில் ஒரு வகுப்பை ஃப்ரீயாக விட்டு 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, அங்கால 60 தேவைப்படுது போல எனக்கு. 55 காணத்தான் போகுது. ஆனால் எனக்கு அங்கால 60 தேவை. ஏன்னு சொல்லுங்க அப்போ பிள்ளைகள், அதை நீங்கள் அந்த முன்னுக்கு இருக்கிற அந்த சுருக்கல் அடையாளத்தை சரியாக பயன்படுத்தியிருந்தே பிரச்சனை இருந்திருக்காது. ஏன்னா மீடரன் பல்கோணி பின்னுக்கும் ஒரு ஃப்ரீயான எம்டியான ஒரு வகுப்பு தேவை. ரைட், குறித்து கொள்வோம். இது செவ்வகமாக கூறணும். 20க்கும் 30க்கும் இடையில் 6 பேர். இதில் எண்ணிக்கை என்ன மீடரன் விவசாயிகளின் எண்ணிக்கை மொத்தம் மேக்சிமம் எங்களுக்கு இருக்கிறது 12 இருக்குது. ஸோ இதில் வந்து 2 தான் போகணும். 2, 4, 6, 8, 10, 12. ஆனால் இந்த 20 தொடக்கம் 30ன்றது வழக்கமான சைஸ் இந்த விட ரெட்டிப்பு மடங்கு. ஸோ நாங்கள் 6 படியே செவ்வகம் கீறி விட்டோம்னா 6 மாதம் 12 அர்த்தத்தை கொடுத்துரும். ஸோ இந்த எண்ணிக்கைக்கு பதிலாக நாங்கள் கீற போகிற விலையுறு வரையும் பாதி சைஸ்லாம் குறைப்போம். ஏனென்றால் அகலத்தால் கூடின நாடி நீளத்தால் குறைக்கிறோம். பரப்பளவு தான் எங்களுக்கு எண்ணிக்கையை ஒப்பிட போகுது. ஸோ 3க்கு தான் கீறுவோம். இதில் கொஞ்சம் கருத்தி கொள்ளுவோம். ரைட், அடுத்தது 9, 30 தொடக்கம் 35, 9 அது அப்படியே கீறலாம். என்றால் அது வழக்கமான சைஸ் தான். தொடர்ச்சியாக வரணும். அடிமட்டத்தை வச்சு ஒரே மாதிரி கீறலாம். இப்போ எனக்கு அடிமட்டம் வச்சு கீறாதனாடி இப்படி அப்படி இப்படி வளைஞ்சு வருது, நீங்கள் பார்த்துக்கிறீங்க. 35 தொடக்கம் 40, 12 பேர். வளைஞ்சு போகுது பிள்ளைகள், அதை பார்த்துக்கொள்ளுங்களா. அதே மாதிரி 45 தொடக்கம் 50, 5 பேர். 49 தொடக்கம் 50, 5 பேர். 45 தொடக்கம் 9, ஸோ 5. அடுத்தது வந்து என்னடா நான் பிள்ளை விட்டு கொண்டு போகிறேன்டா, எங்கேயோ பிழைச்சிட்டு. 20 தொடக்கம் 30, 6. 30 தொடக்கம் 35, 9. 35 தொடக்கம் 40, 12. 40 தொடக்கம் 45, 8. இது பிழைச்சிட்டு. 40 தொடக்கம் 45, 8 முதலாவது. 8 செவ்வகம் படியாக்குறவா. அதுக்கப்புறம் 45 தொடக்கம் 50, 5. 49 தொடக்கம் 50, 5. 5ன்றது இங்கே. அதுக்கு பிறகு 45 தொடக்கம் 50. அடுத்து 50 தொடக்கம் 55. இதுவும் சாதாரண சைஸ் தான். ஆனால் 10 மேலே போகுது. அது போகும், அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. வழக்கமாக நாங்கள் நடுவில் இருக்கிறாள் தான் உயரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நடுவில் இருக்கிறாலும் உயரம், திடீரென்று கடைசி இந்த இண்டில் இருக்கிறாலும் உயரம். இப்போ இதை பயன்படுத்தி மீடரன் பல்கோணிக்கிற புறம் நடுப்புள்ளிகளுக்கு நாங்கள் நினைக்கிறது தான் மீடரன் பல்கோணி. மீடரன் பல்கோணியும் சரி, விலையுறு வரையவும் சரி, பரப்பளவில் உண்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கீறணும். இது இந்த சின்ன சின்ன பிரிப்புகளுக்கு நடுவெடுக்கணும். முன்னுக்கு இருக்கிற ஒரு வகுப்பு, அதாவது 15 தொடக்கம் 20 அதுவும் போடணும். 15 தொடக்கம் 20 இந்த நடுவில் தொடங்கும். 55 தொடக்கம் 60 இந்த நடுவில் முடியும். ஸோ இந்த மாதிரி அந்த புள்ளிகளை இணைச்சி விட்டோம்டா எங்களுக்கு ஒரு மீடரன் பல்கோணி கிடைக்கும். இந்த பல்கோணி இந்த பரப்பளவும் எங்களோட விலையுறு வரையத்து இந்த பரப்பளவும் சமனாக இருக்கும். அதுதான் அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த நடுவு எடுத்து கீறுறோம். இல்லையண்டா சமனாக வராது. சமனாக வர்றது கூறம் தான் நாங்கள் நடுவு எடுத்து கீறுறோம். ஸோ உங்களால் அப்படி கீறி என்னது விலையுறு வரை இந்த மீடரன் பல்கோணியை கீறி முடிக்க முடியும்.
இதில் கொண்டு வந்து முடிச்சு விட்டா சரி. நடுவில் முடியணுமா 55 தொடக்கம் 60 நடுவில் முடியணும். இவ்வளோ நான் வெளியில் அதை முழுமையாக செஞ்சுட்டேன். 5வது கேள்விக்கு போகலாம். அதுக்கு முன்னுக்கு புள்ளி திட்டத்தை சொல்லிடுறேன். பின்னத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நேரடியாக கண்டுபிடிச்சிருந்தாலே 2 மார்க்ஸ். நீங்கள் எப்படி வந்திருந்தாலும் சரி, எண்ணிக்கையின் பின்னவும் சரி, ஆரச்சிறையின் பின்னவும் சரி, நேரடியாக வந்திருந்தாலே 2 மார்க்ஸ். பட்ட வரைவில் அந்த குறித்த ஆரச்சிறை கோணத்தை காண்றதுக்கு ஒப்பிட்டு இல்லை வகுத்தோ இல்லை அந்த செய்க வழியோடு கண்டா 2 மார்க்ஸ். வலையுறு வரையம் கீறுறதுக்கு அவ்வளோதான், அதில் முடிஞ்சு. வலையுறு வரையம் கீறுறதுக்கு வலையுறு வரையத்துக்கு பிள்ளைகள் இந்த செவ்வகங்கள் சரியாக்குறதுக்கு இந்த குறித்த பகுதிக்கு உங்களுக்கு 1 மார்க்ஸ் வரும். அந்த செவ்வகத்தை சரியாக்குறதுக்கு பிரித்து என்ன அச்சுக்கள் எல்லாம் சரியாக பிரித்து போட்டு இந்த சுருக்கல் அடையாளத்தோட அச்சுக்களை டிசைன் பண்ணுறதுக்கு 1 மார்க்ஸ் கொடுங்க. மற்றபடி அந்த வலையுறு வரையத்தை அங்கே சரியாக்குறதுக்கு 1 மார்க்ஸ் கொடுங்க. ஒட்டுமொத்தத்தில் வலையுறு வரையத்துக்கு 3 மார்க்ஸ் கொடுத்துருக்குறோம். ரைட்டா? இப்போ மேலே 4 இப்போ 7 என்ன ஒரு 3 மார்க்ஸ். மீடுரன் பல்கோணி நடுப்பெருமானங்களை இணைக்கணுமன்றதுக்கு 2 மார்க்ஸ். தொடக்கமும் முடிவும் சரியாக இருந்தால் 1 மார்க்ஸ். அதோடு சேர்த்து 3 மார்க்ஸ் கொடுங்க. சில நேரம் 2 மார்க்ஸ் தான் பெறும். சரி, இந்த இடத்துல 3 மார்க்ஸ் கொடுங்க, ஏன்னா 3 மார்க்ஸ் இருக்குது. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு 10க்கு இந்த வினாவுக்கு எத்தனை அப்படின்றத பதிவிடுங்க. ரைட், அடுத்த கேள்விக்கு போகிறோம் பிள்ளை. 5வது கேள்வியில் ஏ பகுதி. புதுவருட விளையாட்டு போட்டியொன்றில் முட்டி உடைத்தல் போட்டிக்கு ஆணொருவரும் 4 பெண்களும் முன் வந்தனர். ஸோ மொத்தமாக 5 பேர் அந்த முட்டி உடைத்தல் போட்டிக்கு பங்கு பெற்றதுக்கு வந்திருக்கியா. அந்த 5 பேரில் ஒரு ஆள் ஆண், மற்ற 4 பேரும் பெண்கள். ஸோ 5 பேரில் நாங்கள் எழுமாறாக தெரிவு செய்ய போகிறோம்டா, அதாவது லொத்தர் போட்டு நாங்கள் தெரிவு செய்ய போகிறோம் அப்படின்றத எழுமாறா. 4 பெண்களும் முன்னர். நடுவரினால் ஆண் அல்லது பெண் ஒருவருக்கு எழுமாறாக தெரிவு செய்யப்பட்டு போட்டியிடுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. எழுமாறாண்டா லொத்தர் பண்ணுறது மாதிரி. நீங்கள் இந்த 5 பேர்ட்ட பேரையும் எழுதிட்டு, இங்கே ஆண் பெண் பாகுபாடு எல்லாம் இல்லை, 5 பேர்ட்ட பேரும் எழுதி போட்டு லொத்தர் பண்ணி இன்னார் வாங்கோ. இல்லைன்னா ஒரு நீங்கள் உங்களுக்கு அந்த நாங்கள் என்ன நியாயமுறைச்சியம்னு சொல்லுவோம், ஸ்கூல் வழியாக விளையாடுவோம். ஒரு நம்பரை தங்களுக்குள்ள விருப்பத்துக்கு நம்பர் வைப்பியம். அதுக்கு நாங்கள் தான் பஞ்சாயத்து தலைவர், நாங்கள் தான் உங்களை தான் கூட்டி கொண்டு போயிட்டு சார் ஒரு நம்பரை கூப்பிடுங்கன்னு சொல்லுங்கள். நாங்களும் ஒரு நம்பரை கூப்பிடுவோம். ஸோ நாங்கள் கூப்பிடுற நம்பர் அங்கே யாரும் பெறலாம், ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம். சரி, நான் எழுமாறாக தெரிவு செய்யும் போது ஆண் ஒருவரை தெரிவு செய்கிறதுக்கு என்ன நிகழ்தகவு? 5 பேரில் ஆண் ஒரு ஆள் தான், பெண்கள் 4 பேர். ஸோ ஆண் ஒரு ஆளை தெரிவு செய்கிறதுக்கு என்ன நிகழ்தகவு? அந்த நிகழ்தகவை இந்த கிளையில் போடுறது, அவ்வளவுதான். ஆணை தெரிவு செய்கிறதுக்கு என்ன நிகழ்வு? 5ல் ஒரு சந்தர்ப்பம் ஆணை தெரிவு செய்கிறதுக்கும் பெண்ணை தெரிவு செய்கிறதுக்கு, 5ல் 4 சந்தர்ப்பம் பெண்ணை தெரிவு செய்கிறதுக்கும். ரைட், ஆண் அல்லது பெண் ஒருவர் எழுமாறாக தெரிவு செய்யப்பட்டு போட்டியிடுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. போட்டிக்கு முன்வருபவர் ஆண் அல்லது பெண் ஒருவராக இருப்பதற்கான பூரணமற்ற வரைபடத்தை பூரணப்படுத்த இந்த நிகழ்தகவு போடையில் அந்த புள்ளடியில் போடாமல் நாங்கள் இங்கே போட்டிருக்கோம். அதே தானே, அந்த புள்ளடியில் போட்டாலும் ஒன்று தான், கிளையில் போட்டிருக்கோம். கிளையில் தான் போடணும், அந்த புள்ளடி கொஞ்சம் மங்கால தள்ளி இருக்கு. இப்போட்டியில் பெண் ஒருவர் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு, இந்த போட்டிக்கு பங்கு பெற்ற ஒரு பெண் பங்கு பெற்றிருந்தால் அந்த பெண் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு 6ல் 1 ஆவதுடன் ஆண் ஒருவர் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு 5ல் 1 எனவும் நடுவர் கூறுகின்றார். இது எப்படிப்பட்ட நிகழ்ச்சி என்றா பிள்ளைகள்? சார் நிகழ்ச்சி, தரம் 11க்குரியது தான். நான் நினைச்சேன் எங்கட வடக்கு மாகாணத்தில் மட்டும்தான் சார் நிகழ்ச்சி செகண்ட் டேர்முக்கு வரமெண்டு, வடமேல் மாகாணத்திலையும் சார் நிகழ்ச்சி செகண்ட் டேர்முக்கு வந்திருக்கு. ஆனால் கஷ்டப்படுறது மாதிரி இல்லை. பெண்ணை தெரிவு செஞ்சு பெண்ணை நாங்கள் போட்டிக்கு தெரிவு செய்ய பங்கு பெற்ற விட்டோம்டா அந்த பெண் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு 6-1. ஸோ இங்கே இது ஒரு சார் நிகழ்ச்சி. பெண்ணை தெரிவு செஞ்சால் அந்த முட்டி உடைக்கப்படுதல் வெற்றி தோல்வி என்றது பெண்ணாக இருந்தால் ஒரு நிகழ்தகவு, ஆணாக இருந்தால் ஒரு நிகழ்தகவு. இப்போ வெற்றி பெறுதல் அப்படின்றது ஒன்று இருந்ததுண்டா அடுத்தது என்னவா இருக்க போகுது? வெற்றி அடையாமல் திரும்புறது. அது என்னன்னு சொல்கிறோம் நாங்கள்? தோல்வி அடைதல். சரி, வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு பெண்ணாக இருந்தால் வெற்றி பெறுறதுக்கான நிகழ்தகவு 6ல் ஒரு சந்தர்ப்பம் என்றா தோல்வி அடைகிறதுக்கு என்ன நிகழ்தகவு? ஒரு கிளை வந்ததுன்னா கட்டாயம் பிள்ளைகள் இங்கே 6ல் 1 வந்தால் இங்கே மிச்சம் வந்தே தான் ஆகணும். 6ல் 1 போக மீதி எவ்வளவு? 6ல் 5 சந்தர்ப்பம் தோல்வி அடைகிறதுக்காக இருக்கும். அதே மாதிரி ஆண் ஒருவரை நாங்கள் போட்டியில் பங்கு பெற்ற விட்டோம்டா ஆண் ஒருவர் போட்டியில் வெற்றி பெறுறதுக்கான நிகழ்தகவு 5ல் 1 நடுவர் கூறுறார். அப்படி என்றால் தோல்வி அடைகிறதுக்கான நிகழ்தகவு என்ன? 5ல்
4 சந்தர்ப்பம். ஸோ இப்போ இன்னும் சம்பவம் நடக்கலை, இதை பார்த்து குழம்ப வேண்டாம். இன்னும் சம்பவம் நடக்கலை. நடுவர் இதில் யாரோ ஒரு ஆளை எழுமாறாக தெரிவு செஞ்சு முட்டி உடைக்க அனுப்ப போகிறேன். என்ன முட்டி கம்பு கொடுக்கல. இந்த முட்டி உடைக்க போகிறது ஒரு ஆணாக இருந்தால் இன்ன நிகழ்தகவு, பெண்ணாக இருந்தால் இன்ன நிகழ்தகவுன்னு நடுவர் கூறியிருக்கிறார். வெற்றி பெறுவதற்கான மேலே உள்ள தகவல்களை மறைவரிப்படத்தை விரிவுபடுத்துக நீடிக்குக 2 தான் நாங்கள் விரிவுபடுத்தியிருக்கோம். 2ஆம் கேள்வி செய்தார். வெற்றி பெற்றவர் பெண் ஒருவர் அல்லது ஆண் ஒருவராக இருப்பதற்கான நிகழ்தகவு. அதாவது உண்மையை சொன்னால் வெற்றி பெற்றவர் என்று சொல்லிக்க தேவையில்லை. நாங்கள் தெரிஞ்செடுத்து ஒரு ஆளை அனுப்ப போகிறோம். அது பெண்ணாகவும் இருக்கலாம் ஆணாகவும் இருக்கலாம். அந்த ஆள் அந்த முட்டியை உடைக்கிறதுக்கான நிகழ்தகவு. அதாவது அந்த முட்டி உடைத்தல் என்ன சொல்லியிருக்கேன் என்ன பாருங்க, முட்டி உடைத்தல் அதாவது அந்த பானையை உடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்ன. ஸோ 2 வகையில் வெற்றி கிடைக்கலாம். எப்படி கிடைக்கலாம்? ஒருவேளை நான் தெரிவு செஞ்சு அனுப்பினால் பெண்ணாக இருந்தும் அவருக்கு வெற்றி கிடைக்கும். ஒரு பெண்ணை தெரிவு செஞ்சு வெற்றி அடைவதற்கான நிகழ்தகவு சார் நிகழ்ச்சி தான் இது. ஆனால் நாங்கள் சாரா நிகழ்ச்சி இந்த சூத்திரம் தான் பயன்படுத்துகிறோம். எப்படி சார் நிகழ்ச்சியில் சாரா நிகழ்ச்சி இந்த சூத்திரம் பயன்படுத்தலாமண்டா நிபந்தனையோடு பயன்படுத்துகிறோம். இந்த கிளை கீறினது நிபந்தனையோடு, இங்கே கடுமையாக குழம்ப தேவையில்லை. இது பெண்ணாக இருந்தால் என்ற அடிப்படையில் தான் இந்த கோடு கீறினேன். ஸோ ஒரு பெண்ணை தெரிவு செய்கிறதுக்கு 5ல் 4 சந்தர்ப்பம் எழுமாறா தெரிவு செஞ்சு நான் அது அந்த பெண் போய் போட்டியில் பங்கு பெற்றி முட்டி உடைக்கிறதுக்கு 6ல் 1 சந்தர்ப்பம். கட்டாயம் ஒன்று விளங்குது, பகுதியன் வேறு வரப்போகுது. கட்டாயம் எளிய வடிவில் வந்தால் தான் பொமசி காண்றதுக்கெல்லாம் சுகம் எளிய வடிவமாக்கி வெட்டி சுருக்குவோம். வெட்டி சுருக்கணுமெண்டா 2 ஆளை வெட்டலாம். இங்கே 3 முறை இங்கே வருமா? ரைட். நான் அவள் 15ல் 2 வரப்போகுது பிள்ளை. நான் அதில் மாறி 15ல் 1 போட்டுட்டேன். 15ல் 2 சந்தர்ப்பம் ஒரு பெண் தெரிவு செய்யப்பட்டு அந்த பெண் முட்டியை உடைக்கிறது. ஒருவேளை நான் ஆணை தெரிவு செஞ்சிருக்கலாம். அந்த ஆண் தெரிவு செய்யப்படுறதுக்கான நிகழ்தகவு 5ல் 1, வெற்றி பெறதுக்கான நிகழ்தகவு 5ல் 1. ஸோ அந்த ஆண் தெரிவு செய்யப்பட்ட ஆண் முட்டியை உடைக்கிறது, வெற்றி பெறதுக்கான நிகழ்தகவு 2ஐயும் பெருக்க வரும் 25ல் 1 சந்தர்ப்பம். ஸோ இப்போ எங்களுக்கு இது ஒரு கூட்டு நிகழ்ச்சி. வெற்றி என்றது எனக்கு யாரோ தெரிவு செய்யப்பட்டால் முட்டி உடைக்கணும். அந்த வெற்றி என்றது 2 விதத்தில் கிடைக்கலாம். பெண்ணை தெரிவு செஞ்சும் வெற்றி கிடைச்சிருக்கலாம், ஆணை தெரிவு செஞ்சும் வெற்றி கிடைச்சிருக்கலாம். கூட்டு நிகழ்ச்சி இது 2 பேருமே எனக்கு சாதகமானது. அப்போ அந்த கூட்டு நிகழ்ச்சி இந்த நிகழ்தகவு வேணுமெண்டா இது 2ஐயும் கூட்டினா போதும். 15ல் 2ஐயும் இந்த பெருக்கன் நீங்கள் அதில் செய்யலைன்னா இதில் வந்து செய்ய வேண்டியிருக்குமா? கட்டாயம் அந்த பெருக்கம் இதோட இடத்துல காணும். 15ல் 2ஐயும் 25ல் 1ஐயும் கூட்டணும். பகுதியன் சமனில் பொமசி எடுக்கணும். கடுமையாக கஷ்டப்படாங்க. பொமசிக்கு வகுத்தெல்லாம் பார்க்க தேவையில்லை. நம்பர் பெரிய நம்பர் இருந்தால் மடங்கு 25 15க்கு மடங்கு இல்லை, 50 15க்கு மடங்கு இல்லை, 75 15க்கும் மடங்கு. ஸோ 75 தான் பொமசி. அதுக்கேற்ற மாதிரி தொகுதி என்ன மாற்றணும். இது 5 மடங்கு வேணும்னா பெருக்கி பாரு. 5ஆல் பெருக்கினா 75 வரும். ஸோ 5ஆல் பெருக்கினா 10. இது 3 மடங்கு. 3ஆல் பெருக்கினா எனக்கு 3. ஸோ கூட்டி போட்டால் 75ன் மேல் 13 சந்தர்ப்பம் அந்த தெரிவு செய்யப்பட்டால் முட்டி உடைக்கிறதுக்கான நிகழ்வு. அவ்வளோதான். ரைட். மேலே முட்டி உடைத்தல் போட்டியில் 1ஆம் இடம் 2ஆம் இடம் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கப்படும். அதற்கு ஏற்ப 1ஆம் இடம் 2ஆம் இடம் வெற்றி பெற்றவர்களை தெரிவு செய்ய பெண்களுக்கு G1 G2 G3 G4 என்றும் ஆண்களுக்கு P1 எனவும் கொள்க. இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது. ஆண் வெற்றி பெறதுக்கான நிகழ்தகவும் பெண் வெற்றி பெறதுக்கான நிகழ்தகவும் சமன் இல்லை. இது எங்களுக்கு எப்போ நெய்யறியில் இந்த கணக்கை செய்யக்கூடிய மாதிரி இருக்க மாட்டேன். இது கடுமையான ஆர்கியூமெண்ட். இது சில நேரம் உங்களுக்கு குழப்பி விடுதோன்னு தான் எனக்கு பயம். இந்த கணக்கு எப்போ எங்களுக்கு சாதகமாக இருக்கும்னா நாங்கள் எழுமாறாக தெரிவு செஞ்சு பரிசு கொடுக்க போகிறோம். போட்டி வச்சு பரிசு கொடுக்குறோன்னா அதில் வெற்றி பெற்றவருக்கு தானே பரிசு கிடைக்கும். ஸோ எல்லாருமே வெற்றி பெறதுக்கான நிகழ்தகவு சமனாக இருந்தால் தான் சமநேர்தகவு உள்ளது. இந்த மாதிரி ஒரு நெய்யறி கணக்கு வரணுமெண்டா அது சமநேர்தக உள்ள பேர்களுக்கு மட்டும்தான் நெய்யறி வரும். இங்கே எதிர்பார்த்து தந்தது சமநேர்தக வண்டி எதிர்பார்த்து தான் தந்தது. சரி, நாங்கள் சமநேர்தக வண்டியை எதிர்பார்த்தே போவோம். தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே போக வேண்டாம். ஆணையும் தெரிவு செய்ய ஆணுக்கும் கட்டாயம் 1ஆம் இடம் கொடுத்த ஆளுக்கு 2ஆம் இட பரிசும் கொடுக்குறது எங்கேயும் கண்டிருக்கீங்களா? இவ்வளோ காலத்தில் பரிசளிப்புகளாக பார்த்துருப்பீங்க. ஒரே பிளேஸில் 2 பேருக்கு பரிசு கொடுப்போம். இப்போ 1ஆம் இடமே 2 பேருக்கு கொடுத்துருப்பான். ஆனால் 1ஆம் இடம் எடுத்தவருக்கே 2ஆம் இடமும் கொடுத்துருக்குறோமா? இது ஒரு வித்தியாசமான கேள்வி. இதில் நல்ல ஒரு விஷயம் இருக்குது. 1ஆம் இடம் பெற்ற ஒரு ஆளுக்கே நாங்கள் 2ஆம் இடம் கொடுத்துருக்கோமா? ஒரு நாளும் அப்படி கொடுக்க மாட்டோம்.
ஸோ நாங்கள் இதில் எல்லா புள்ளடிகளையும் போட்டுட்டு இந்த மூளை விட்டம் வழியே வர்ற புள்ளடி அவ்வளவுமே வராது. ஏனெண்டா முதலாம் இட பரிசை நான் முதலாவது பெண் மாணவர் அல்ல பெண்ணுக்கு கொடுத்தனண்டா திரும்ப 2ஆம் இடத்தை அவருக்கு கொடுக்கலாது. ஸோ மூளை விட்டம் தவிர்ந்த அனைத்து பேறுகளும் இங்கே எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பிள்ளைகள், அந்த பேறுகள் சமநேர்தகவு இல்லை. உண்மையை சொன்னால் இது நெய்யறிக்குள்ளே வராது. ஆண் போட்டியாளர் வெற்றி பெறதுக்கு நிகழ்தகவுக்கும் பெண் போட்டியாளர் வெற்றி பெற நிகழ்தகவுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனாடி இங்கே வெற்றி என்றது போட்டியின் அடிப்படையில் வரப்போகிறது. நாங்கள் சமநேர்தகவு உள்ளதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு நெய்யறி பயன்படுத்தலாம். சரி, இங்கே எதிர்பார்த்து உங்களுக்கு நெய்யறி வந்துட்டாலே விளங்கணும், சமநேர்தகவு உள்ளதைத்தான் எதிர்பார்க்கிறோம்ன்றதை விளங்கி கொண்டு போக வேண்டிய ரைட். முதலாம் இடம் ஒரு ஆணாகவும் 2ஆம் இடம் ஒரு பெண்ணாகவும் இருப்பதற்கான நிகழ்ச்சியை கட்டமிட்டு காட்டி அதன் நிகழ்தகவை காண்க. இப்போ நாங்கள் இதில் எங்களுக்கு விளங்குது ஆண் பெண் சம்பந்தமான கதை தான் போகுது. ஸோ முதலாம் இடம் ஆண் பெறதுக்கும் பெண் பெறதுக்கும் இந்த கிளை ஒன்று அப்படியே கோடு போட்டு பிரித்து காட்டி விட்டால் தெளிவாக விளங்கும். அதே மாதிரி இதுலேயும் ஒரு கிளை போட்டோம்னா எங்களுக்கு விளங்கும். இந்த 4 கட்டங்களாக பேர்கள் பிரியுது. இது என்ன? முதலாம் இடமும் 2ஆம் இடமும் பெண்ணே பெற்றுக்கொள்வது. இது முதலாம் இடம் ஆண், 2ஆம் இடம் பெண். இது முதலாம் இடம் பெண், 2ஆம் இடம் ஆண். 2ம் ஆண் பெறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னா ஒரே ஒரு ஆண் தான் இருந்தவர். ஸோ 2ம் ஆண் பெற்றுக்கொள்ள இல்லாது, அதனாலே அந்த பேரே இல்லை. இவங்களுக்கு கேட்டது முதலாம் இடம் ஆண், முதலாம் இடம் ஆணாக இருக்கணும். அதே நேரம் 2ஆம் இடம் பெண். இந்த 4 பேரும் தான் அது. இந்த 4 பேரும் ஒரே கட்டத்தில் தான் போடணும், தனித்தனி கட்டமாக போடலாது. அதாவது தனித்தனியாக ஒவ்வொரு பேருக்கும் நீங்கள் வட்டம் போடலாது. கட்டமிட்டு காட்டி, கட்டமிட்டுண்டாலும் சரி வட்டமிட்டுண்டாலும் சரி, ஃபைனல் பேப்பரில் பார்த்தீங்கன்னா வட்டமிட்டு காட்டின்னு தான் வரும். எங்கே சார் வட்டம் போடுறது? இது வட்டமோ நீள்வட்டமெல்லாம் கேட்கக்கூடாது. நீ நீள்வட்டம் போட்டாலும் சரி செவ்வகம் போட்டாலும் சரி அதில் ஒரு பிழையும் இல்லை. அதன் நிகழ்தகவை காண்க. மொத்தம் எத்தனை பேர்? மொத்தம் எத்தனை பேர்? கிடைக்கக்கூடிய அனைத்து பேர்களும் எத்தனை விதத்தில் பேர் நடந்து முடியலாம்? 20ல் 4 பேர் உங்களுக்கு சாதகமானது. இதை நீங்கள் சொல்கிற மாதிரி என்ன சில பிள்ளைகள் என்ன செய்யும், சார் இந்த 4ல் 1 நடந்தால் தான் சார், ஆகவே 4ல் 1 போடுற பிள்ளைகளும் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா பிள்ளைகள்? எங்களுக்கு எதிர்பார்க்கிற பேர்களில் 1 என்று நினைக்கிறீங்க. உண்மைதான், எதிர்பார்க்கிற பேர்களில் 1 தான் கிடைக்கணும். இங்கே நாங்கள் கதைக்கிறது எந்த மாகாணமடா? தென் மாகாணமா? ரைட்டா? இதை நெய்யரி. ரைட். அது கணவருக்கு இருக்கு. இப்போ இதை சிம்பிளாக சொல்லட்டுமா? இந்த கணக்கு இதில் உங்களுக்கு குழப்பம். நான் சிம்பிளாக சொல்கிறேன்னா, இது ஆவணம் சின்ன பிள்ளைகள் எதிர்பார்க்குற பிள்ளை. இங்கே இப்போ நாங்கள் ஒரு தாயக்கட்டையை உருட்டுறோம். தாயக்கட்டையை உருட்டுனா என்னெல்லாம் கிடைக்கலாம்? 1 கிடைக்கலாம், 2 கிடைக்கலாம், 3, 4, 5, 6 கிடைக்கலாம். ரைட், ஓகே. நான் ஒரு ரெட்டியன்னு எதிர்பார்க்குறேன். இந்த ஆர்கியூமெண்ட் அதில் பெரிய பிழை இருக்கிற மாதிரி தெரியாது. அவன் சொல்ல போகிறேன், எனக்கு அந்த படியன் சொல்ல போகிற அந்த முடிவை நான் அப்படியே சொல்கிறேன். ஓம் சார் அவன் சொல்கிறது சரிதானே என்று நீங்களே சொல்லுவீங்க. பாருங்கவா, ஒரு ஒற்றையனை எதிர்பார்க்குறேன். அவனுக்கு ஒரு ஒற்றையன் கிடைக்கணும்னா எது கிடைக்கணும்? 1 கிடைச்சா ஒற்றையன் கிடைக்கும், 3 கிடைச்சா ஒற்றையன் கிடைக்கும், 5 கிடைச்சா ஒற்றையன் கிடைக்கும். நான் இப்போ அவன்கிட்ட ஒரே ஒரு தான் தாயக்கட்டி உருட்ட விட போகிறேன். ஐஸ்வர்யா, நான் வகுப்பில் இருக்கிறேன். சூம்பப்பு. ஓகே. ஒரே ஒரு தான் நான் என்ன செய்ய போகிறேன்? தாய்க்கட்டையோ உருட்ட விட போகிறேன். ஸோ அவனுக்கு ஒரு ஒற்றையன் கிடைக்கணுமெண்டா அவனுடைய ஆர்குமெண்ட்டை பாருங்கடா. அவன் என்ன சொல்லுவானுண்டா, சார் எனக்கு இந்த 3ல் 1 கிடைச்சா தானே சார் ஒற்றையன் கிடைக்கும், இந்த 3ல் ஏதாவது 1 கிடைக்கணும் சார். ஆகவே ஒற்றையன் கிடைக்கிறதுக்கு சார் 3ல் 1. அவன் என்ன எதிர்பார்க்குறாருன்னா இதில் பின்ன நிகழ்வு இல்லையடா, எனக்கு இந்த 6 பேரில் எதுவும் கிடைக்கலாம். சொல்கிறியா? ஒற்றையன் தான் இப்போ முடியுமா? போட்டால் தாய்க்கட்டை போட்டால் ஒற்றையன் தான் கிடைக்குமா? இல்லை, 6 பேரில் எதுவும் உனக்கு கிடைக்கலாம். நீ தாய்க்கட்டையை உருட்டினியண்டா 1லேருந்து 6 வரைக்கும் எதுவும் கிடைக்கலாம். சரி, இதில் உனக்கு ஒரு ஒற்றையன் வேணுமெண்டா எது கிடைக்கணும்? உனக்கு ஒரு ஒற்றையன் வேணுமெண்டா 1, 3, 5 உனக்கு சாதகமான பேர். ஸோ நிகழ்தகவு உன்னுடைய வெற்றி வாய்ப்பு தான் நிகழ்தகவு. உனக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் நிகழ்தகவு. எத்தனைல 3? மொத்தம் 6 பேர்களில் 3 பேர் உனக்கு சாதகமானது. ஸோ மொத்தத்தின் பின்னம் தான் போடணும். நிகழ்தகவு 6ல் 3. குழப்பம் இல்லையே? ஸோ அதே தான் இங்கேயும்
இங்கேயும் நாங்கள் மொத்த நெய்யரி என்றது என்ன, கிடைக்கக்கூடிய அனைத்து பேர்களையும் உள்ளடக்கிய தொடை தான் நெய்யரி. ஒரு மாதிரி வழி தான் நெய்யரி. நெய்யரியும் ஒரு மாதிரி வழி தான். எஸ்எம்என் என்று போடுறதுக்கு பதிலாக நாங்கள் புள்ளடிகளாக போட்டு காட்டுற நிறைய பேர்கள் வந்து நாடி, அதில் 4 பேர் உங்களுக்கு சாதகமானது. அதாவது முதலாம் இடம் ஒரு ஆணுக்கும், இரண்டாம் இடம் ஒரு பெண்ணுக்கும் கிடைக்கிறதுக்கு 4 பேர் சாதகமானது. ஸோ நிகழ்தகவு 20ல் 4. குழம்பிடக்கூடாது. 25ல் இல்லை, 20ல் 4 அப்படின்னு வரும். இதை எளிய வடிவம் ஆக்கணுமென்ற அவசியம் இல்லை. ஏன்னா இது நெய்யரி கணக்குக்கு எளிய வடிவம் தேவையில்லை. நீங்கள் 5ல் 1 மேலேயும் கீழே 4ஆல் சுருக்கி 5ல் 1 போட்டாலும் சரி. புள்ளித்திட்டத்தை சொல்கிறேன் பிள்ளைகள். இந்த கிளையை நீங்கள், இது வழக்கமான புள்ளித்திட்டம், இந்த 2 பேர்களையும் நீங்கள் கொடுக்கிறதுக்கு 2 மார்க்ஸ் கொடுங்க. 5ல் 4 குறித்து 5ல் 1 கொடுக்குறதுக்கு 2 மார்க்ஸ் கொடுங்க. இந்த கிளையை விரிவுபடுத்துறதுக்கு பேர்களோட நெய்யரியோட கிளையை விரிவுபடுத்துறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் படி கொடுங்க. ஆனால் இதில் கொஞ்சம் கூட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, சரி, ஓகே. இப்போ இதில் வந்து எங்களுக்கு வெற்றி ஒரு ஆள், தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஆள் வெற்றி பெறுறதுக்கான நிகழ்தகவு கேட்டது. ஸோ தெரிவு செய்யப்பட்ட ஆணாக இருந்து வெற்றி பெற்றவற்ற நிகழ்தகவு காணணும், பெண்ணாக இருந்து வெற்றி கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு காணணும், 2ஐயும் கூட்டி அந்த விடை எடுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் 2 மார்க்ஸ் கொடுங்க. கட்டாயம் செய்க வழியோடு இருக்கணும். சரி, உங்களுக்கு நாங்கள் இந்த ஏ பகுதிக்கு 4 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். நெய்யரி கீறுறதுக்கு, நெய்யரியில் புள்ளடிகளை சரியாக குறிக்கிறதுக்கு 2 மார்க்ஸ், கட்டமிட்டு காட்டுறதுக்கு 1 மார்க்ஸ், அந்த நிகழ்தகவை சொல்கிறதுக்கு 1 மார்க்ஸ். இதுக்கு 4 மார்க்ஸ் கொடுத்துக்கொள்கிறோம். ஸோ உங்களுக்கு மொத்தமாக இந்த 5வது வினாவுக்கு 10க்கு எத்தனை. அதே மாதிரி இப்போ பகுதி 1 பி முழுசாக செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ பகுதி 1 பிக்கு 50க்கு எத்தனை, பகுதி 1 ஏயும் முழுசாக செஞ்சு முடிச்சிருக்கோம். ஒருவேளை அதை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வீடியோ கணக்கு பாருங்கூடாவா. 100க்கு எத்தனை அப்படின்றத எனக்கு பதிவிடணும்.